காம்பவுண்ட் செவுத்துல காடுகளை வளர்த்தி கச்சிதமான லேண்ட் டைமென்ஷனில் பக்காவாக பிளான் போட்டு கட்டப்பட்ட ஒரு அழகான 2 BHK வீடு தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, வீட்டையே அழகாக்குற மாதிரியான ஸ்பேசியஸான லிவிங் ஹால், ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கிட்ஸ் பெட்ரூம், ரெண்டுக்குமே அட்டாச்சு பாத்ரூம், அது போக அவுட்டர் பாத்ரூம்னு பிளான் பண்ணி சூப்பரான கிச்சன் ஸ்பேஸோட ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் இந்த வீட்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டை ப்ரொஃபைல் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணி குட் லுக்கிங்கில் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியுங்க. இந்த வீட்டை பாருங்க, தேவையான இடங்கள்ல ப்ரொஃபைல் லைட்டை கொடுத்து இந்த வீட்டோட அழகை செம்மையாக மெருகேற்றிருக்காங்க. இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் எல்லாமே ஒவ்வொன்றா சீக்கிரமாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 30க்கு 40ங்கிற லேண்ட் டைமென்ஷன்ல அமைஞ்சிருக்கிற மேற்கு பார்த்த சைட், வீட்டோட வாசலை வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்காங்க. வீட்டோட எலிவேஷனுக்கு டார்க் அண்ட் லைட் கலர்ல பெயிண்டிங்கை சூஸ் பண்ணி சின்னதா ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கோட ஸ்பாட் லைட், ப்ரொஃபைல் லைட்ல கொடுத்து எலிவேஷன் அழகா காட்டியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ள வந்ததுமே 10க்கு 16ங்கிற அளவில் இருக்கிற கார் பார்க்கிங். வீட்டோட தண்ணீர் தேவைக்காக இண்டிவிஜுவல் போரிங்கை போட்டிருக்காங்க. ஃப்ளோருக்கு ஃபுல்லாக ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் ஒன் சைடு வாலில் டெக்ஸ்சரில் பெயிண்ட் பண்ணி எலிவேஷனை மேட்ச் பண்ணுற விதமாக இங்கேயுமே கொண்டு வந்திருக்காங்க. வீட்டோட காம்பவுண்டை கொஞ்சம் க்ரீனரியை காட்ட குட்டி தொட்டிகளை செவுத்துல ஒட்டி வச்சு குட்டி குட்டி செடிகளை வச்சு அழகாக்கி இருக்காங்க. இது வீட்டுக்குள்ள என்டர் ஆகிற மாதிரியான வடக்கு பார்த்த மெயின் டோர். ஸ்ட்ராங்கான தேக்கு மரத்தில் கார்விங் பண்ணி ஃப்ரெஞ்ச் டோர் டைப்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 படிகள் ஏறி வீட்டுக்குள்ள வந்ததுமே ஸ்பேசியஸான லிவிங் ஹால். இந்த ஹாலோட சீலிங் ஓரங்களில் மட்டும் ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி ஸ்கொயர் ஷேப்ல ப்ரொஃபைல் லைட்டை கொடுத்து சென்டரில் ஹேங்கிங் லைட் கொடுத்துருக்காங்க. இந்த கார்னரில் சின்னதாக ஷோகேஸ் செல்ஃபை ஃபிக்ஸ் பண்ணி கார்னர் பேக்ரவுண்டுக்கு டார்க் ப்ரௌன் கலரில் டெக்ஸ்சரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே வித்தியாசமாக இருக்கிற ஹாலோட தென்மேற்கு கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கிற பூஜா யூனிட்டுங்க இது. இதோட டோர்ஸில் தலைகீழ லைட்டிங் கொடுத்துருக்கிறது பார்க்கவே அழகாக இருக்குதுங்க. உங்கள் வீட்டில் நீங்களும் முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. ஹிடன் டோர் கான்செப்ட் மாதிரி செம்ம நீட்டாக இருக்குதுங்க. ஹாலோட நார்த் சைடு வாலில் டெக்ஸ்சரில் பெயிண்ட் பண்ணி கோல்டன் பறவைகளை பறக்க விட்டு ஷோகேஸ் செல்ஃபோட பேஸ் கேபினட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் அமைஞ்சிருக்கிற கிட்ஸ் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட அளவு 10க்கு 10. ஒன் சைடு வால்ல ட்ரையாங்கிள் ஷேப்ல உடன் டிசைன் பண்ணி ஸ்டோரேஜ்க்காக லாஃப்ட் செல்ஃப் க்ளோஸ் பண்ணதோட வால்ல ப்ரொஃபைல் லைட் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறது பார்க்கவே செம்ம அழகா இருக்குதுங்க. இந்த ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூம். இதோட அளவு 4.5க்கு 10. நல்ல ஸ்பேசியஸாகவே பிளான் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கஸ்டமரோட தேவைக்கு ஏற்ற மாதிரி பிராண்டில் பண்ணி கொடுப்பாங்க. இந்த வீட்டோட எல்லா ரூமுக்கான ஃப்ளோருக்குமே கிளாஸியான 2x4ங்கிற அளவில் வெட்டிஃபை டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. அடுத்தது அக்னிமூலையில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் ஸ்பேஸ். இதோட அளவு 10க்கு 10. கிச்சனோட டேபிள் டாப்பை எல் ஷேப்பில் வடிவமைச்சு ஸ்டோரேஜ்க்காக பேஸ் கேபினட், வால் செல்ஃப், லாஃப்டெல்லாம் அமைச்சு ஒயிட் அண்ட் டார்க் கிரே கலரில் PVC டோர்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே செம்ம நீட்டாக இருக்குதுங்க. கிச்சனோட 2 சைடு வால்லையும் ஃபுல்லாக டைல்ஸை ஒட்டி காற்றோட்டத்துக்காக ஒரு ஜன்னலும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வீட்டோட சவுத் ஈஸ்ட்ல அமைஞ்சிருக்கிற மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 10க்கு 16. ஒன் சைடு வால்ல டார்க் கிரீன் கலர் டெக்ஸ்சர்ல பெயிண்ட் பண்ணி கட்டமா உடன் பீடிங் கொடுத்ததோட 2 ஹேங்கிங் லைட் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறது பார்க்கவே நீட்டா இருக்குதுங்க. ஸ்டோரேஜ்க்காக லாஃப்ட் வால் செல்ஃபும் கொடுத்ததோட இங்கேயுமே வால்ல ப்ரொஃபைல் லைட் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறது பார்க்க இன்னும் நல்லா இருக்குதுங்க. ஒரு வீட்டை எப்படி வேணா டெக்கரேட் பண்ணலாம், ஆனால் லைட்டிங்ஸை மட்டுமே வச்சு பண்ணியிருக்கிறது பார்க்க வித்தியாசமா இருக்குதுங்க. இது இந்த ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூம். இதோட அளவு 4.5க்கு 10. இந்த பாத்ரூமே நல்லா ஸ்பேசியஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற இடம் ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க. இந்த வீட்டில் இருந்து கீரநத்தம் ஐடி பார்க்க 7-8 கிலோமீட்டரில் ரீச் பண்ணிடலாம். மேட்டுப்பாளையம் ரோடு, டிமார்ட், துடியலூர் எல்லாமே ஒரு 10 மினிட்ஸ்ல ரீச் பண்ணுற மாதிரியான நல்ல லொக்கேஷனில் தாங்க அமைஞ்சிருக்குது. இந்த அவுட்டர் பாத்ரூமை இந்தியன் க்ளாசட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. மொட்டை மாடிக்கு போகிறதுக்கான படிகளை ஒரு லேண்டிங் ஸ்பேஸோட கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சரில் மேலே ரூம்ஸ் எடுக்கணும்னா அதுக்கான பில்லர் ப்ரொவிஷன்ஸும் இருக்குதுங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் துடியலூருக்கு பக்கத்தில் மணிகரமலைங்கிற ஊருக்குள்ள அமைஞ்சிருக்குதுங்க. இடத்தோட சேர்த்து இந்த வீட்டோட விலை 55 லட்சம். இடம் 2.25 சென்ட்டுங்க. இடத்துல கட்டப்பட்ட பில்டிங் ஏரியா 1120 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. அடுத்து ஒரு அழகான வீட்டில் சந்திக்கலாம். டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி.